சிலுவை அப்படிங்கிறது firstly it is not the place of victory, it is the place of death. நீங்க இன்னும் சிலுவையை தூக்கிட்டு இருக்காதீங்க. சிலுவைக்கு நீங்களே ஒரு முகம் கொடுத்து, சிலுவைக்கு நீங்களே ஒரு ஆளை போட்டு, உங்க மனைவியை போட்டு, கணவரை போட்டு, இப்போ நீங்க சிலுவையை தூக்கிட்டு இல்லங்க. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில நான் அறையப்பட்டிருக்கிறேன். நீங்க உங்களை சிலுவையில ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்கணும். நீங்க செத்து போயிட்டீங்க, சிலுவையை தூக்கிட்டு நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னா என்னுடைய விசுவாசம் கிடையாது, கிறிஸ்துவோடைய விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். எதெல்லாம் தெரியுமா செத்துச்சு? என் வியாதி செத்துச்சு, என் வறுமை செத்துச்சு, என் பழைய சுபாவங்கள் செத்துச்சு, எல்லாமே என்னோட கூட சிலுவையில செத்துச்சு. இப்போ உள்ள வேற ஒரு மேட்டர் இருக்கு. அந்த ஜூஸ் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கின்ற ஜூஸ். நீங்க எந்த அளவுக்கு வெளிப்பாட்டுல வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். உங்க ரெவலேஷன் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். ஈனோக்கு ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு, மரணத்தை பார்க்கல. எலிசா எலும்புகள்ல இருந்து சுகம் வந்துச்சு, ஆனா அந்த ரெவலேஷன்ல அவரால வாழ முடியல. He was dead because of the serious illness. ஏனா எலிசாக்கு இன்னும் ரெவலேஷன் வரல. யோவான் ஸ்நானகன் இருக்கிறாரு, அவருக்குள்ள யாரோட ஆவி தெரியுமா இருந்துச்சு? எலியாவின் ஆவி. அதனால தான் கெத்தா வனாந்தரத்துல இருந்து பேசினிக்கிறாரு. பாடி தான் உங்களோடது, ஸ்பிரிட் யாரோட தெரியுமா? இயேசுவோடது. நீ உயிரோட இருந்ததானே சிலுவையை தூக்குவ. நீ தான் செத்து போயிட்டியே. செத்து போன ஆள்கிட்ட வியாதி என்னையா பண்ண முடியும்? செத்து போன ஆள்கிட்ட வறுமை வந்து என்ன பண்ண முடியும்? செத்து போன ஆள்கிட்ட சாத்தான் வர முடியாது. Satan needs a living thing. அதனாலதான் பவுல் சொல்கிறாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். வாழுகிறது நாள்லப்பா, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறாரு. உங்களுடைய ரெவலேஷன் எந்த அளவுக்கு நீங்க டேப் இன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ரெவலேஷன் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யும். கர்த்தர் எனக்கு வியாதி இல்லாம வாழ வைப்பாரு அப்படின்னு ரெவலேஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஊருக்கே வியாதி வந்தாலும் உங்களுக்கு வராது.